நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இயக்கவியலில் 10th சயின்ஸ் இயக்க விதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 2ஆம் விதிகள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனத்தாக்கு அல்லது இம்பல்ஸ், ஆங்கிலத்தில் இம்பல்ஸ். ஒரு முக்கியமான ஒன்வேர்டு இதுலேருந்து இருக்குதுங்க, இம்பல்ஸ். ஓகே, அப்போ கனத்தாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கனத்தாக்கு என்பது விசை. ஓகேவா, விசைக்கும் விசை செயல்படும் கால அளவு அப்படிங்கிறது என்னதுன்னா டைம். ஓகே, விசை மற்றும் விசை செயல்படும் கால அளவின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். அதுதான் என்னது கனத்தாக்கு. ஓகே, ஸோ அப்போ கனத்தாக்குக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா விசை இன்ற்று காலம். ஆங்கிலத்தில் அந்த நொட்டேஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா விசை அப்படின்னா ஃபோர்ஸ், அதனால எஃப், காலம் அப்படிங்கிறது டைம் டி. ஓகே, அப்போ இதை என்ன செஞ்சீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, இதை அழைச்சிட்டேன்னா. ஓகே, இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கனத்தாக்கை வச்சு ஒரு என்ன கனத்தாக்கு அப்படின்னா என்ன, இம்பல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு 2 பாடி இருக்குது. ஓகேவா, 2 பாடி இருக்குது. இது ஒரு பாடி, இதுவும் ஒரு பாடி. இப்போ இது மேலே என்னென்னா ஒரு ஹேமர் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹேமர் இருக்குது. 2 கண்டிஷன். இப்போ மொதல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஹேமர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த பாடி மேலே அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும், ஸ்டாட்டிக்காக அப்படியே நிப்பாட்டிடுறோம், பாடி மேலே வைக்கிறோம். இன்னொரு ஹேமர் என்ன செய்யறோம் அப்படின்னா பாடி மேலே என்ன செய்கிறோம், அடிச்சுட்டு எடுக்கிறோம். பாடியை என்ன செய்கிறோம், அடிச்சுட்டு எடுக்கிறோம். அப்போ இதில் எந்த விசை, எந்த பாடி மேலே விசை அதிகமாக செயல்படும்? ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த 2வது பாடி மேலே தான். ஏன் அப்படின்னா ஒரு கேமரா நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே அந்த பாடி மேலே அப்படியே ஸ்டாட்டிக்காக நுப்பாட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே வைக்கிறோம். அப்படிங்கும்போது அதன் மீது செயல்படக்கூடிய விசை கம்மியாக இருக்கும். அதே விசையை அதே பாடி மேலே ஒரு பொருளை கொண்டு மோதலை ஏற்படுத்துகிறோம். என்ன, ஒரு பொருளை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், மோதலை ஏற்படுத்துகிறோம். இப்படி மோதலை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா விசை அதிகரிக்கும். ஸோ அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக குறைந்த காலத்தில் அதிக அளவு விசை செயல்படுகிறது. இதை தான் கனத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஹேமரை அப்படியே அந்த பாடி மேலே வைக்கிறோம். இப்போ அந்த பாடி எவ்வளோ ஃபோர்ஸை உணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக உணரும். இதே சுத்தியில் அந்த பாடியை கொண்டு அடிக்கிறோம். அப்போ அடிக்கும்போது என்னென்னா ஒரு குறைந்த கால அளவில் அதிகமான விசை செயல்படுகிறது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதல். ஓகேவா, இந்த மோதலினால் ஏற்படக்கூடிய விசை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கனத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோதலினால் ஏற்படக்கூடிய விசை தான் என்ன சொல்றாங்க, கனத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உந்த மாறுபாட்டிற்கு கனத்தாக்கு சமமாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று விட என்ன செஞ்சுக்க, மார்க் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று விட கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க. கனத்தாக்கும் எதுவும் சேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்த மாறுபாடும் கனத்தாக்கும் சமம். ஓகே, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 2ஆம் விதி பார்த்தோம். அப்போ நியூட்டனின் 2ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உந்த மாறுபாடு பை காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இதில் இந்த டெல்டா பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உந்த மாறுபாடை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இந்த டிவை என்ன செய்கிறேன், அப்படி இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்ரு டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த டெல்டா பி அப்படிங்கிறது என்னன்னா உந்த மாறுபாடு. இந்த உந்த மாறுபாடு எதுக்கு சமமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்ரு டி. எஃப் இன்ட்ரு டியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கனத்தாக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் இதன் அலகு பார்த்தீங்கன்னா கனத்தாக்குக்கு மட்டும் 2 அலகு இருக்கு. ஒன்று நியூட்டன் வினாடி. அப்போ நியூட்டன் வினாடி எப்படி வந்துச்சுங்கிற உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா விசையின் அலகு நியூட்டன், காலத்தின் அலகு வினாடி. அப்போ விசை இன்ட்ரு டைம் அதுதான் என்னது கனத்தாக்கு அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ விசையின் அலகு நியூட்டன், காலத்தின் அலகு வினாடி. அப்போ கனத்தாக்கின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் வினாடி. இது ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த கிலோகிராம்
மீட்டர் வினாடி பவர் -1. இது எங்கிருந்து வந்துச்சு? இந்த யூனிட் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதா? இது எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தத்தின் யூனிட். நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு படிச்சோமா? நிறை இன்று வெலாசிட்டி, அதாவது நிறை இன்று திசைவேகம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? உந்தம் படிச்சிருக்கோம். நேர்கோட்டு உந்தத்துக்கு ஃபார்முலா என்னன்னா நிறை இன்று திசைவேகம். அப்ப நிறையின் அலகு கிலோகிராம், திசைவேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு படிச்சோமா? ஸோ அப்போ கணத்தாக்கு அப்படிங்கிறது உந்த மாறுபாட்டிற்கு சமம் அப்படின்னு படிச்சிருக்கிறதுனால கணத்தாக்குக்கு 2 அலகு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி -1, இன்னொன்று நியூட்டன் வினாடி. இதை என்ன செஞ்சுக்கோங்க? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கணத்தாக்கு விசை அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவில் செயல்படும் விசை. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீது ஏற்படுத்தக்கூடிய மோதலின் காரணமாக ஏற்படுகிறது. ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்கு ரெண்டுமே ஒன்று தான். கணத்தாக்கு அப்படின்னா ஆங்கிலத்தில் இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கணத்தாக்கு அண்டு உந்த மாறுபாடு ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு என்ன செஞ்சிடும்? இதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இந்த உந்த மாறுபாடு அல்லது கணத்தாக்கு கீழ்கண்ட 2 வழிகளில் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பாயிண்ட் அவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்ட். கணத்தாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? விசை இன்று காலம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்புறம் அதனுடைய அலகு பார்த்துருக்குறோம். அப்புறம் கணத்தாக்கு அப்படிங்கிறது உந்த மாறுபாட்டிற்கு சமம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கணத்தாக்கு விசைக்கும் காலத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி கீழே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பாடி இருக்குது, இந்த பாடி மேலே நம்ம என்ன செய்யறோம்? சுத்தியில வச்சு அடிக்கிறோம். அப்போ இந்த சுத்தியல் இந்த பாடி மேலே என்ன செய்யுது அப்படின்னா மோதுது. அப்போ இந்த மோதக்கூடிய காலம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கணத்தாக்கு விசையோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மோதல் கால மதிப்பு அதிகமாகும் பொழுது, அப்போ அதிகமாகும் போதும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சுத்தியலை கொண்டு அடிக்கிறேன், அடிச்சுட்டு என்ன செய்யறேன்? அப்படியே கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்றேன். அடிச்சுட்டு இந்த பாடியிலிருந்து எடுக்காம அந்த மோதனம் மணிக்கு அப்படி என்ன செஞ்சிடறேன்? வச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளும் சுத்தியிலும் என்ன செய்யும் அப்படின்னா கான்டாக்ட் ஆகும். அப்போ அந்த கான்டாக்ட் ஆகிற நேரம் எப்படி ஆகுதுன்னா அதிகமாகுது. அப்போ ஒரு பொருளின் மோதல் காலம் மதிப்பு அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது? அதிகமாகும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். அப்போ என்ன ஆகும்? காலம் அதிகரிச்சது அப்படின்னா மோதல் காலம் அதிகரித்தால் கணத்தாக்கு விசை குறையும். மோதல் காலம் குறையும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நண்பர்களே வணக்கம். எப்போதுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்துச்சுனாலே கட்டாயம் அதை படிச்சிடணும். ஏன்னா எடுத்துக்காட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். ஸோ கணத்தாக்குக்கு 2 எடுத்துக்காட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அப்படி எழுதி போயிருக்கேன். ஓகே, அப்போ ஒரு சீரற்ற பரப்பில், சீரற்ற பரப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா குண்டும் குழியுமா இருக்கிற பரப்பு. ஒரு ரோடு சமதளமாக இல்லாமல் குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீரற்ற பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருசக்கர வாகனம் அப்படின்னா 2 வீலர். அப்போ ஒரு 2 வீலர் இந்த மாதிரி சீரற்ற பரப்பில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு பள்ளத்தில் விழும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் நடக்கும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷாக் அப்சார்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாக் அப்சார்பர். அப்போ இந்த ஷாக் அப்சார்பர் தான் நம்மளை திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த கணத்தாக்கு விசையிலேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஓகேவா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகனத்தின் பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை, ரொம்ப முக்கியம், கணத்தாக்கு விசையினால் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளை, அதிர்வுன்னு அர்த்தம் வைப்ரேஷன். அப்போ கணத்தாக்கு விசை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளை குறைப்பதற்கு நாம் என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருள் வில். ஸோ அந்த இடத்துல சுருள் வில் அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரிங்கு. அப்புறம் அதிர் உறிஞ்சிகள். அதிர் உறிஞ்சி அப்படின்னா ஷாக் அப்சார்பர். ஷாக் அப்சார்பர். அப்போ உங்களுக்கு எப்படி ஒன்று எடுக்கப்பாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் ஷாக் அப்சார்பர் இருசக்கர வாகனங்களில் பயன்படுகிறது.
இது எதனை குறைப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விசை, முடுக்கம், திசைவேகம், கணத்தாக்கு விசை, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன போடணும் அப்படின்னா, கணத்தாக்கு விசையை குறைப்பதற்காக இந்த சுருள் வில்லும் அதிர் உறிஞ்சிகளும் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே நண்பர்களே, ரைட். அப்போ கணத்தாக்கு விசைன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திடீர்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோதலினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவு. அப்போ சமதள பரப்புல இருசக்கர வாகனம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு மேடும் பள்ளம் நிறைந்த சமமற்ற பரப்புல ஒரு இருசக்கர வாகனம் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அது திடீர்னு பள்ளத்துல இறங்கும் பொழுது அது ஒரு மோதல் விளைவை ஏற்படுத்தும். இதனால நம்ம மீது என்ன விசை ஏற்படும் அப்படின்னா கணத்தாக்கு விசை ஏற்படும். அப்ப இந்த கணத்தாக்கு விசையை குறைப்பதற்காக தான் நம்ம சுருள்வில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்பிரிங் அண்ட் அதிர் உறிஞ்சி என அழைக்கப்படக்கூடிய ஷாக் அப்சார்பர், இந்த ரெண்டு என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். ஓகே, அப்போ இது கணத்தாக்கு விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட். கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும். கிரிக்கெட் விளையாட்டுல பாத்தீங்கன்னா பந்து வேகமா வரும். அப்போ கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுப்பார். அப்போ ஒரு பந்து நம்மளை நோக்கி வருது, நீங்க உங்க கையை ஸ்ட்ரெயிட்டாவே வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், பந்து டைரக்டா உங்க கை மீது மோதும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்க கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கேட்ச் பிடிக்கும் போது கையை என்ன செய்வோம், அப்படி பின்னோக்கி இழுப்போம். அப்ப அந்த பின்னோக்கி இழுக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதல் காலம் அதிகரிக்கிறது. அப்போ கையை நம்ம டைரக்டா ஒரே இடத்துல வச்சிருந்தோம்னா மோதல் காலம் கம்மியா இருக்கும். அப்போ மோதல் காலம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், கணத்தாக்கு விசை அதிகரிக்குன்னு பார்த்திருக்கோமா. அப்ப நம்ம கை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வலிக்க ஆரம்பிச்சு கேட்ச விட்டுருவோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பந்து நம்மளை நோக்கி வரும்பொழுது கையை பின்னோக்கி இழுக்கணும். அப்ப பின்னோக்கி இழுக்கும் பொழுது அந்த பந்து நமது கையின் மீது ஏற்படுத்தக்கூடிய அந்த மோதல் காலம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்ப மோதல் காலம் அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா குறைகிறது. ஓகேவா? அப்போ இதுல ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டு என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே நண்பர்களே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. இந்த விதி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்கிறதுல ஈஸியான விதி, எல்லாருக்கும் இந்த விதி தெரியும். ஸோ அப்போ ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு, அவ்வளோதான். இந்த விதி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. விசையும் எதிர் விசையும் எப்பொழுதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருள் இருக்குது, அதே மாதிரி இங்கோட்டு இப்படி ஒரு தரை இருக்குது. அப்போ இந்த பொருள் எப்பவுமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த தரை மீது விசை செயல்படுத்தும், இந்த தரை இந்த பொருள் மீது விசை செயல்படுத்தும். அப்போ இந்த பொருள் தரை மீது செயல்படுத்தக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தரை பொருள் மீது ஏற்படுத்தக்கூடிய விசையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர் விசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எப்பவுமே எந்த ஒரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், விசை தரையின் மீது செயல்படுகிறது, எதிர் விசை பொருளின் மீது செயல்படுகிறது. அப்போ விசையும் எதிர் விசையும் எப்பொழுதும் இருவேறு பொருட்கள் மீது மட்டுமே செயல்படும், ஒரே பொருள் மீது செயல்படாது. அவ்வளவுதான். அப்ப அந்த லைன் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுகள். எடுத்துக்காட்டுன்னு வந்துருச்சுனாலே அது கண்டிப்பா டிஎன்பிசி கொஸ்டின் தான், அது ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்ப என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, உங்க எல்லாருக்குமே தெரியும். பறவை பறவை பறப்பது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா பறவைகள் என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய இறகுகள் மூலம் காற்றினை என்ன செய்யுது அப்படின்னா கீழே தள்ளுது. அப்போ பறவை என்ன செய்யுது, காத்த கீழே தள்ளுது. அப்போ பறவை ஒரு விசை செயல்படுத்துகிறது. அப்ப அந்த காற்று இருக்கு பாத்தீங்களா, அந்த காற்று பறவையின் மீது ஒரு எதிர் விசை செயல்பட்டு பறவை மேல் நோக்கி நடத்துகிறது. அப்ப இது நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பறவை பறத்தல் நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீச்சல் வீரர். ஒரு நீச்சல் வீரர் இருக்காரு. ஒரு நீச்சல் வீரர் அவர் நீந்தணும் அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா தனது கைகளை பின்னோக்கி தள்ளுவாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கையை பின்னோக்கி தள்ளுறாரு. அந்த தண்ணீர் அவரை என்ன செய்யுது, எதிர் விசை, அதாவது கையை பின்னோக்கி தள்ளுதல் விசை, அந்த தண்ணீர் அவர் மீது செயல்படுத்தக்கூடியது எதிர் விசை. இந்த எதிர் விசை காரணமா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா முன்னோக்கி தள்ளப்படுறாரு.
அப்போ நீச்சல் வீரர் நீச்சல் அடிப்பதும் கூட ஒரு நியூட்டனின் 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் நியூட்டனின் 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. துப்பாக்கி சுடுதல் என்ன அப்படின்னா, நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, தோல்ல வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு நம்ம என்ன சுடுறோம். குண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா துப்பாக்கியிலேருந்து வெளியே போகுது. ஆனா இந்த குண்டு வெளியே போகும் பொழுது துப்பாக்கி வந்து பின்னோக்கி தள்ளப்படும், தோல்ல வந்து என்ன செய்ய இடிக்கணும். அப்போ குண்டு முன்னாடி போது துப்பாக்கி பின்னோக்கி என்ன செய்யுது, அடிக்குது. அப்போ இந்த நிகழ்வு எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி. அதுக்கப்புறம் இந்த குரூப் 4ல நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவர் படகிலிருந்து குதிக்கிறார். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா படகுலேருந்து குதிக்கிறாரு. படகுலேருந்து குதிக்கும் பொழுது படகு பின்னோக்கி நகர்கிறது. அப்போ இது நியூட்டனின் எந்த விதிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ படகுலேருந்து குதிக்கும் பொழுது அவர் விசையை செயல்படுத்துறாரு, படகு அவர் மீது எதிர்விசை செயல்படுத்துது. அதனால் அவர் என்ன செஞ்சார், நீருக்குள் மூழ்கிறார். எதிர்விசை செயல்படக்கூடிய படகு பின்னோக்கி நகர்கிறது. அப்போ இது என்னதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவை இதோட நிறுத்திக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணத்தாக்கு விசை, அதுக்கப்புறம் நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. ஓகே, இந்த இயக்கவியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே வரோம், ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே வரோம். போக போக ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாருடைய கூற்று, அரிஸ்டாட்டில் கூற்று, அதுக்கப்புறம் கலீலியோ கூற்று. ஓகேவா, 2 கூற்று. அதுக்கப்புறம் கலீலியோ சொன்னதை தான் நியூட்டன் சொல்லுவார், அதை தான் நியூட்டனின் முதல் இயக்க விதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூட்டனின் முதல் இயக்க விதி மெமரி பண்ணிருங்க. நியூட்டனின் முதல் விதியை மெமரி பண்ணிட்டு அந்த நியூட்டனின் முதல் விதியிலிருந்து நமக்கு ஒரு கான்செப்ட் வரும், என்னது, ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி. அப்போ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலைமத்திற்கான விதி அப்படின்னு அழைக்கக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நியூட்டனின் முதல் விதி. ஓகேவா, ரைட். அதுக்கப்புறம் நிலைமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா, அப்போ அந்த நிலைமம் அப்படிங்கிறத மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அப்போ அந்த எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். எதெல்லாம் எடுத்துக்காட்டு, நீளம் தாண்டுதல் போட்டியில் ஒரு போட்டியாளர் ரொம்ப தூரம் ஓடி வந்து தாண்டுறாரு, இதெல்லாம் வந்து நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஸ்கூல் புக் எடுத்துக்காட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம், எல்லாமே அப்படி எழுதியிருக்கிறோம். அப்போ அந்த எடுத்துக்காட்டை படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமம் படிச்சாச்சா, ஓகே. அப்போ முதல் விதி வந்து ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுது. ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன அடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுபயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் படிக்கணும். அப்போ ரிசல்டன்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 3 கண்டிஷன் ரிசல்டன்ட்டுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். நான் கிளைமேக்ஸ்ல நான் வந்து ஒரு 3 கண்டிஷன் மட்டும் படிங்க அப்படின்னு. என்னது, ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அது அப்போ வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ, தொகுபயன் விசை எவ்வளோ. அதே மாதிரி சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் தொகுபயன் விசை என்ன. அதுக்கப்புறம் சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் தொகுபயன் விசை என்ன. சுழி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுழி அப்படின்னு வந்துட்டாலே டிஎன்பிசி 1 வேர்டு அப்படி நீங்க மெமரி பண்ணிக்கிட வேண்டியதான். அப்போ தொகுபயன் விசை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு கான்செப்ட் எதுவும் படிக்க முடியல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த 3 கண்டிஷன் மட்டும் படிச்சிருங்க. 3 கண்டிஷனுக்கு தொகுபயன் விசை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடை தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, ரைட். அப்போ நியூட்டனின் முதல் விதி, அதுக்கப்புறம் நிலைமம், அதுக்கப்புறம் தொகுபயன் விசை என்ன செஞ்சுட்டோம், படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, தொகுபயன் விசைக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், விசையை தான் டிஃபைன் பண்ணிக்கிட்டே வரோம். முதல்ல தொகுபயன் விசை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசையின் திருப்புத்திறன். இந்த விசையால ஒரு பொருளை சுழற்ற வைக்க முடியும். அது எந்த விசை அப்படின்னா ஒரே ஒரு விசை, ஒரு விசை. அப்போ விசையின் திருப்புத்திறன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது செங்குத்து தொலைவு. விசைக்கும் அந்த விசை செயல்படுத்தக்கூடிய அச்சிற்கு செங்குத்து தொலைவு எதிலிருந்து எந்த புள்ளிக்கு நம்ம வந்து சுழல் விசை கண்டுபிடிக்கணுமோ அந்த புள்ளியிலிருந்து விசைக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். விசையின் திருப்புத்திறன் முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, விசை இன்று செங்குத்து தொலைவு, இதுதான் விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, விசையின் திருப்புத்திறன் அதனுடைய அலகு படிக்கணும்.
அப்போ விசையின் திருப்புத்திறனுடைய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறன் அலகு என்னது? நியூட்டன் மீட்டர். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை அப்படின்னு படித்தோம். இரட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? இரு சமமான எதிரெதிர் விசைகள், அவ்வளவுதான். இரு சமமான எதிரெதிர் விசைகள். ஓகே. அதுக்கப்புறம் இரட்டைக்கு தொகுபயன் விசையின் மதிப்பு என்ன? சுழி. அதை உங்களுக்கு நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு இரட்டை செயல்படுது, அந்த இரட்டையின் தொகுபயன் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழி. ஓகே. அதுக்கப்புறம் எப்பொழுதும் இரட்டை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, அது எப்பொழுதும் சுழல் விளைவினை மட்டுமே ஏற்படுத்தும். அது ஒரு ஒண்ணு சொல்லியிருக்கேன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இரட்டைக்கு எடுத்துக்காட்டு என்ன? விசையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கேன். அதாவது கியர், பர்சக்கரம் என சொல்லப்படக்கூடிய கியர் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசையின் திருப்புத்திறன். அதுக்கப்புறம் சீசா என சொல்லக்கூடிய ஏற்றப்பலகை விசையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஸ்டீரிங் வீல் விசையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் இரட்டைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல். அதுக்கப்புறம் திருகின் சுழற்சி, அதுக்கப்புறம் பம்பரத்தின் சுழற்சி, இது எல்லாமே இரட்டைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நியூட்டனின் முதல் விதி மற்றும் அதன் சம்பந்தமான எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்? வரிசையா படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் படிச்சிருப்போம். அப்போ நேர்கோட்டு உந்தம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறை இன்று திசைவேகம், அதுதான் நேர்கோட்டு உந்தம். அதுக்கப்புறம் அதனுடைய அலகு படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? அது ஒரு வெக்டார் அளவுரு அப்படிங்கிற கான்செப்ட் என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதி பார்த்தோம். நியூட்டனின் இரண்டாம் விதி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நியூட்டன் இரண்டாம் விதி உந்த மாறுபாட்டு வீதம். அப்போ உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா மேல உந்த மாறுபாடு பை காலம், வீதம் அப்படின்னா காலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ உந்த மாறுபாடு பை காலம், இதுதான் ஃபோர்ஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கிறோமா? அப்போ டெல் பி பை டி விசைக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று எம் இன்ட்ரு வி மைனஸ் யூ பை டி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறை இன்ட்ரு முடுக்கம், இதுவும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? அந்த விசைக்கான ஃபார்முலா ஃபுல்லாக அப்படி என்ன செஞ்சிருக்கேன்? மெமரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் சுத்துது அப்படின்னா அதனுடைய திசைவேகத்தோட எண் மதிப்பு எவ்வளவா இருக்கும்? சுழி அப்படின்னு போட்டக்கூடாது, என்னது? மாறிலி. ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. அதுக்கப்புறம் விசையின் அலகு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நியூட்டன். அதுக்கப்புறம் ஒரு பொருள் கிலோகிராம்ல இருந்துச்சுன்னா அதை நியூட்டனுக்கு மாத்தணும்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? கணத்தாக்கு பார்த்துருக்கிறோம். அப்புறம் கணத்தாக்குக்கான எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நியூட்டனின் மூன்றாம் விதி பார்த்துருக்கிறோம். அடுத்து நியூட்டனின் மூன்றாம் விதிக்கான எடுத்துக்காட்டு பார்த்துருக்கிறோம். ஓகேவா? இது வரைக்கும் என்ன முடிஞ்சது அப்படின்னா நியூட்டனின் 3 இயக்க விதிகள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் உந்த அழிவின்மை விதி, அப்புறம் சில கான்செப்ட் இருக்குது, அதை என்ன செஞ்சிடலாம் வரிசையா பார்த்துட்டோம்னா இந்த 10th இயக்கவியல் அப்படிங்கிறது முடிஞ்சுது. இந்த 10th இயக்கவியல்ங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதுல எதையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது. 9th 10th சயின்ஸ்ல இயக்கவியல் அப்படின்னு வர்றது ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் ஷோரா கேட்பாங்க. ஓகேவா நண்பர்களே? இது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க பல இயர் இதெல்லாம் படிக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா இயர்லாம் படிக்கல. ஜஸ்ட் இந்த எடுத்துக்காட்டு நியூட்டனின் முதல் விதி, இது நியூட்டன் இரண்டாம் விதி அப்படின்னு மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க. அதுக்கப்புறம் சில ஃபார்முலாஸ் படிக்க போறீங்க. விசைக்கான ஃபார்முலா என்ன, உந்தத்திற்கான ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் தான் படிக்க போறீங்க. இது ஒரு 2-3 தடவை நீங்க ரிவிஷன் விட்டுட்டீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பார்க்கணும். நீங்க வீடியோவை ஒரு முறை பார்த்து முடிச்சுட்டு உங்க நோட்ஸை நீங்க எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் பிடிஎஃப் டவுன்லோட் பண்றீங்க, பிடிஎஃப் ஒரு முறை ரீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நாம வீக்லி கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆன்சருக்கான வீடியோ பாக்குறீங்க. உங்களுக்கு சயின்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே நண்பர்களே, இதோட நாம என்ன செஞ்சுக்கலாம்? வீடியோ நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.